எங்க அப்பா உன்னை சென்னைக்கு போட்டு வர சொன்னாரு. மாட்டை சென்னைக்கு போட சொன்னாரு. உன் கால மாட்டை அவுத்து விடுண்டேன். கிளவி சொன்ன இன்னைக்கு மாடு 5-6 மாட்டு மேல தவி அசந்து கிடக்குப்பேன். நாளைக்கு வாடா சுத்தமா கால் உண்டாது போல. காலம் உண்டாது அதுவும் உண்டாது. நாளைக்கு வாடாண்டுச்சு. நாளைக்கு எனக்கு நாடகம் இருக்கு வர முடியாது அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னேன். இந்த கால மாட்டு வாழை தூக்கிட்டு கீழே இருக்கிற திராசு கல்லு சால்னா பாயிட்டு மாதிரி இருக்கும்டா. அதை லேசா உருவி தட்டை கிழட்டு சிரிக்கி தடவிக்கிட்டே போய் வாழை தூக்கிட்டு உருவி மாடு மட்டான் 4 கால் பார்த்து தவிர்த்து சின்ன தங்கி வச்சுடா அப்படின்னு வீட்டுக்கு பத்திரிக்கை போயிட்டு இன்னைக்கு காலையில வாக்கிட்டே மறுபடியும் என் பசு மாடி நீ கூட காட்டா கூட்டிட்டு போ அறிவுப்படுத்த சிரிப்பேன் மாடா. எங்க அப்பா என்னடா சென்னைக்கு போட்டா மாடு சின்ன தங்கா மறுபடியும் போட்டு வராங்க. மறுபடியும் பசு மாட்டை எடுத்துட்டு போறேன். வேகாத வெயில 20 கிலோமீட்டர் இல்ல. இன்னைக்கு வீட்டுல போய் பாக்குறேன். கிளவி 100 நாளைக்கு போச்சு கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டாங்க. கிளைய மட்டும் படுத்து கிடந்தாரு. அவரும் 130 வயசு இருக்கும். கையெல்லாம் மைதா மாவு பணச்ச கை மாதிரி. அப்ப நான் சொன்னேன் அப்பத்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னைக்கு போட்டேன். மாட்டை சென்னைக்கு போட்டேன். ஜனதங்கல நீ சாயை மூட்டை அவுத்து விடுவோம் கைராஜிய பாப்போம். இந்த கிழவின்னு சொல்லுவாரு. இன்னைக்கு நம்ம கீழாட்டுல இருந்து ஒரு 20 மாட்டை லாரியில் ஏற்றி விட்டாங்க. மதி மாட்டை பூரா மாட்டுக்கு நம்ம மாடு ஈக்குவலா இது பண்ண முடியல. தண்ணி அசந்து கிடக்கு. நாளைக்கு வா வெள்ளனா உன தவ விடுறேன்ட்டார். மாட்டை அவுத்துறே நான் தவ வாங்கிட்டேன். அப்ப இந்த கிழவிட்ட சொன்ன கிழவிட்ட சொல்லி வாழாத காலமாட்டு வாழ தூக்கிட்டு கீழே இருக்குல்ல அந்த சாலனா பண்ணிட்டு அதை லேஜா உருவி தட்டு தவிர்ட்டேன். கிழமை உலக்க எடுத்துட்டு அடிச்சாண்டா காலில் சண்டை ஏன்டா அடிக்கிற விடுறான்னு என்னடா வேலை பார்த்துட்டு நீ தானடா அவன். நான் ஒரு வேலையும் பார்க்கல. கேட்டா நீ மாட்டு வாழை முடிச்சு உருண்டு போயிட்ட. அதே நினைப்புல ராத்திரி முறை அந்த கிழட்டு முட்டை எண்ணெயை தூங்காடாம ஆமா அந்த காலம் ரொம்ப வருஷமா தவாம இருந்துச்சு. நான் வந்தேன்னா மணிமேகலை பக்கம் வாரேன்னா பக்கம் வந்தானா